பக்கத்தில் எங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது முத்துப்பட்டினத்தில். அந்த கோயில் முத்துக்காமாட்சி அம்மன் கோயில். நான் எல்லா மேடையிலையுமே கோயில் முத்துக்காமாட்சி அம்மனை சொல்லாமல் இருக்கிறது இல்லை. இந்த இடத்துல அது பொருத்தம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு பல ஆண்டுக்கு பிறகு நாங்கள் ஒரு தேர் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த தேரை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறது, என்ன அளவில் செய்கிறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 10 தேர்களை போயிட்டு ஒரு 10 பேரை கூட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் யாரை வச்சு பண்ணுறதுன்னு முடிவெடுத்தோம். மருதுபாண்டியர் மன்னர்களுக்கு தேர் செஞ்சு கொடுத்த வரலாறு படைத்த குப்பமுத்து ஆசாரி வகைராவில் 9வது தலைமுறையை தேர்ந்தெடுத்து தேர் பண்ண சொன்னோம். அதற்கான பொருட்செலவுகளை நான் செய்தேன். விலை உயர்ந்த தேக்கு மரங்கள், சந்தன மரத்தில் அந்த தேர் செய்யப்பட்டது. அதற்கான சக்கரங்கள் BHL வாங்கினோம். அவ்வளவு சிறப்பாக தேர் பண்ணிட்டு தேர் சிலையெல்லாம் போட்டோம். தேர் வெள்ளோட்டம், தேர் ஓட்டம், தேர் வெள்ளோட்டம் அப்படின்னு சொன்னால் அம்பாளை மேலே வச்சுட்டு பெரிய பணத்தை செலவு பண்ணிட்டேங்கிறக்கா நானும் என் குடும்பத்தாரும் அந்த தேரை பண்ண 10-20 பேருமா சேர்ந்து இழுத்தா அது சிறப்பாக இருக்குமா? சரி, எங்களால் இழுக்க முடியாதுன்னு ஒரு JCBனால் சுற்றி கொண்டாந்து நிறுத்தினா அது சிறப்பாக இருக்குமா? இருக்காது. ஊரு கூடி தேர் இழுத்தால் தான் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 பேர், 5000 பேர், 10,000 பேர் சேர்ந்து தேர் இழுத்தா எப்படி சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் இந்த சமுதாயத்துக்கு போகணும்னு சொன்னால் தலைவராக இருக்கிறோம் நானோ நிர்வாக குழுவோ பத்தாது. உங்கள் அனைவரின் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும்.